ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் ஷார்ட் ஸ்பாட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டுக்கால் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த குழம்பு ஆப்பம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. நான் இன்றைக்கி ஆப்பத்தோடு சர்வ் பண்ணியிருக்கேன். நான் நேற்றுக்கு வீடியோவிலே சூப் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி காட்டியிருந்தேன். பார்க்காதவங்களுக்கு இன்றைக்கி ஒரு சின்ன ரீகேப். 1.5 லிட்டர் தண்ணியில் 2 செட் ஆட்டுக்கால் போட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 20 சின்ன வெங்காயம், 12 பல் பூண்டு, 2 இன்ச் அளவு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை, மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் இதெல்லாம் நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு இந்த பேஸ்ட்டை கழுவி வச்சுருக்க ஆட்டுக்காலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ உப்பு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் பச்சை மிளகா சேர்த்துனா நல்லா வாசமாக இருக்குங்க. அதனால் நான் 2 பச்சை மிளகா இதில் சேர்த்துருக்கேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 7லேருந்து 8 விசில் வர அளவுக்கு நீங்கள் விட்டுருங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆன உடனே செக் பண்ணி பாருங்கள். கால் வெந்திருக்கான்னு சொல்லி பாருங்கள். இப்போ வெந்திருக்குங்க. இந்த அளவுக்கு நீங்கள் வெந்திருந்தால் போதும். இதில் நான் பாதி சூப்பு பாதி குழம்பாகவும் வைக்க போகிறேங்க. இந்த பாதி குழம்புல கத்திரிக்காய் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா இந்த ஆட்டுக்கால் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 3 பீஸ் கத்திரிக்காவை போட்டு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 4 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய் போட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்குங்க. புளி கொஞ்சம் போட்டோம்னா இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக புளி போட்டிருக்கேன். இதை தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க. அரைச்ச பேஸ்ட்டை குக்கரில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏற்கனவே நான் உப்பு போட்டிருக்கேங்க. இருந்தாலும் ஒரு முறை செக் பண்ணி பார்த்து கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா குக்கர் மூடியை போட்டு மூடிடுங்க. 4 விசில் விடுங்க. 4 விசில் விட்டோட்டி நீங்கள் ப்ரெஷர் ரிலீஸ் ஆன உடனே செக் பண்ணி பார்த்துட்டு இந்த குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். எவ்வளோ எண்ணெய் மேலே திரண்டு வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போ குழம்பு ரெடியாக இருக்குது. இப்போ இந்த குழம்பு கூட ஒரு தாளிப்பு நம்ம கொடுக்கணும். இந்த தாளிப்புக்காக ஒரு சின்ன பேன் வச்சு அதில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றணும். ஆயில் ஹீட் ஏறினோடனே கடுகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கொத்து இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடணும். பொரிஞ்சோட்டி இந்த தாளிப்பை எடுத்து வச்சுருக்க குழம்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இப்போ செக் பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. இது நான் ஆப்பத்தோடு நான் வச்சுருக்கேங்க. இது ரைஸ் கூடயும் நம்ம சர்வ் பண்ணலாங்க. இது சப்பாத்திக்கு கொஞ்சம் கெட்டியாக வச்சிங்கனாக்கா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஆட்டுக்கால் குழம்பு ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.